ரிஷபராசி. ரிஷபராசி வந்து ஒரு ஒரு அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் சாதகமான மாதமா மே மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 19ஆம் தேதி மே மாதம் சுக்கிரன் வந்து ரிஷபத்திலே வந்துடுவார். ஏன்னா உங்களுக்கு இந்த டிரான்சிட்டாக நான் பார்த்தேன் மே மாதத்தில். கரியர், ஜாப், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ். ரிஷபத்துக்கு வந்து நான் எங்கேயாவது மைனஸ் இருக்கா அப்படியே பார்க்க என்னென்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 11th ஹவுஸில், இந்த சுக்கிரன், இந்த புதன் இவங்களுடைய பொசிஷன் தான் பார்த்துட்டே இருந்தேன். வீனஸ் அண்ட் அதாவது சுக்கிரனும் சூரியனும் 12th ஹவுஸில் மறைஞ்சிருக்கு. இதோடைய கால நேரம்லாம் அவ்வளோ அனுகூலமாக இருக்குது. பட் சூரியன் வந்து 14th ஆஃப் மே மாதம் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுறார், ரிஷபத்துக்கே வரார். அதுதான் வந்து தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரைக்கு அப்புறம் வரக்கூடிய வைகாசின்னு சொல்கிறோம். அப்போது உங்களுக்கு வந்து சூரியன் ரிஷபத்துக்கு 14ஆம் தேதி மே மாதம் உள்ளே வந்துடுறார். பாசிட்டிவான விஷயம் தான். சுக்கிரன் 19 தான் வரார். அது வரைக்கும் 12th ஹவுஸ். இந்த 12 ஒன்றும் பெரிய மைனஸ்னும் சொல்ல முடியாது. சூரியன் சுக்கிரன் சேர்க்கை வந்து நல்ல விஷயம் தான். டூரு, ஃபன்னு, என்டர்டெயின்மெண்ட், செலவு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு பொதுவாக. செவ்வாய் வந்து 11ல் ராகு கூட இருக்குது. அது மைனஸாகவும் பார்க்கலாம். ஆனால் 11th ஹவுஸில் அது ப்ளஸ்ஸாக ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா 11th ஹவுஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு மனிதனுடைய லாபம், ஒரு மனிதனுடைய லாபம், ஒரு மனிதனுடைய ஆதாயம், ஒரு மனிதனுடைய பொருள் சேர்க்கை, அதெல்லாம் அந்த 11வது இடம். அதே இடம் பாதகமாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. பட் ஆனால் இதில் என்ன ப்ளஸ்ன்னு நான் சொல்கிறேன், இந்த பூமி வாங்குறவங்களுக்கு இந்த முறை திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட காற்று அப்படியே உங்களுக்கு வீசலாம். அந்த மாதிரி ஏதாவது அதிர்ஷ்டம் உங்களுக்கு நடக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த செவ்வாய் மற்றும் ராகு சேர்க்கை தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறது என்னோட கருத்து.